வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். இந்த 2.1ல் வந்து பார்த்திங்கன்னா சப்பு வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு சப்பு போட்டிருக்கோம், ஃபுல் செட்டு. அதில் வந்து 2.1ல் வந்து லெஃப்ட் ஸ்பீக்கர் மட்டும் அவங்க வச்சுருக்காங்க. இருக்குது நம்மள்கிட்ட லெஃப்ட்டு ரைட்டில் வந்து ஏதோ ஒரு செட்டு அவங்க வச்சுருக்காங்க. நம்ம ஒரு செட்டு வாங்கிட்டு வந்து செட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதுக்கும் ஸ்பீக்கர் வாங்கியாச்சு. இப்போ சப்வூஃபரு 10 இன்ச்சு வாங்கியிருக்கோம். செட்டும் அசம்பிளி பண்ணியாச்சு. செட்டு பக்காவாக ரிசல்ட் இருக்குது. ஓப்பனான அந்த ப்ரைஸில் வச்சு செட்டை போட்டால் செம்ம ரிசல்ட்டாக இருக்குது. செட்டு பக்கா இருக்குது. இது பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு பாக்ஸு சப்வூஃபரு, டபுள் மேக்னெட்டு. நல்லா ரிசல்ட் நல்லா இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. எஃப்ஐடி இப்போ ஓப்பன் ப்ளேஸில் வச்சு கேட்குறதுக்கும் எஃப்ஐடி நல்லா இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8 இன்ச்சில் வந்து மேக்னெட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்னெட்டு டியூட்ரு, இது ஒரு பாக்ஸு. இதை நான் வந்து மேலே வந்து இதில் எல்லாத்துலேயும் கவர் வந்துடும். நான் அந்த மேலே அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோக்காக நான் எடுக்கிறேன். ப்ளே பண்ணி காப்பிரைட் வரும், அதனால் ப்ளே பண்ணி காட்ட முடியாது. ஆனால் எஃபெக்ட் வந்து செம்ம எஃபெக்டாக இருக்குது. செட்டு வந்து மேலே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஒரு செட்டு மட்டும் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அவங்க ஒரு செட்டு வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. அந்த ஸ்பீக்கர் வந்து அதுவும் இந்த 8 இன்ச்சு ஸ்பீக்கரும் போட்டுட்டு ஒரு 10 இன்ச்சு 2.1 போட்டிருக்கோம். செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறான்னா ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா செம்ம ரிசல்ட்டாக இருக்குது. செட்டு இதுதான் செட்டு 2.1 செட்டு. இதில் யூஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 3990 கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆன் ஆஃப் சுவிட்சு, எல்இடி, மாஸ்டர் கண்ட்ரோலு, பேலன்ஸ் கண்ட்ரோல் வந்து லெஃப்ட் ரைட்டு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். ட்ரிபிள் பேஸு, சப்போட பேஸு, 3 வே சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஒரு யூஎஸ்பியோட ஒயிட் கலர் யூஎஸ்பியோடு கொடுத்துருக்கோம். செட்டு பக்கான ரிசல்ட் இருக்குது. இது நம்ம உள்ள இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்க ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து 24024 ஒரு 8 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து நம்ம வந்து இது 12012 2 ஆம்பியரு. இது நம்ம இந்த செக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், ரெகுலேட்டர் போட்டு நம்ம 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு ஸ்பேனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். அம்மிங்கே வராது. ஃபேன் ஓடுற சவுண்டு மட்டும் தான் கேட்கும். மேலேயும் ஃபேன் ஓடிட்டு இருக்குது, அந்த சவுண்டும் செட்டில் உள்ள ஃபேனும் ஓடுற சவுண்டு கேட்கும். மற்றபடி அம்மிங் வராது. இதில் யூஸ் பண்ணியிருக்க பவர் ஆம்ப் போர்டு பார்த்திங்கன்னா இது வந்து 2 ஃபீட்டில் வந்து ஸ்ரீ ஆடியோ போர்டு தான். இவங்க டிரைவர் போர்டை வாங்கி 2 ஃபீட்டு வாங்கி நான் அதை வந்து அசம்பிளி பண்ணி போட்டிருக்கேன். நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா டிடிஏவில் வந்து 7 to 9 வாட்ஸ் தான். ஒரு சேனலுக்கு 40 + 40 வாட்ஸ் வரும். இதில் யூஸ் பண்ணியிருக்க பிடி பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் பிடி ப்ளஸ் வந்து சப்பு வந்துடும் 2-in-1. அடுத்து பார்த்தீங்கன்னா பாதி வீடியோ எடுக்கக்குள்ளே ஃபோன் வந்துச்சு, அந்த வீடியோ கட் ஆகிட்டு. இப்போ நம்ம செட்டு வந்து ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். எவ்வளோ தான் நம்ம வந்து செட்டு வந்து நம்ம ரன் பண்ணாலும் ஹீட்டு இல்லை, மீடியமான ஹீட்டு தான் இருக்கும். அது மாதிரி தான் இருக்கணும். செட்டு பார்த்திங்கன்னா ஹீட்டு மீடியமான ஹீட்டு தான் இருக்குது. இது வந்து நம்ம வந்து அம்மிங் வர காரணம் வந்து என்னோடய கை வந்து ஆடியோ லைனில் படிச்சுன்னு வருது. நம்ம ஒரு 6M டைடு போட்டு இந்த போர்டு போட்டுருவோம். பக்கா ரிசல்ட்டுக்கு. இதுவும் வந்து நார்மல் ஹீட்டு தான் இருக்குது. செக் பண்ணியாச்சு, வேலை முடிஞ்சிடுச்சு. ப்ளே பண்ணி காட்டினா காப்பி ரைட் வருது. அதனால் வந்து இது ஒரு சாங் போட்டு நம்ம ப்ளே பண்ணி காட்ட முடியல. கை வச்சு என்னடா ரிமோட்டில் வந்து யூஸ் பண்ணாமல் கை வச்சு நீ வந்து பட்டன் அழுத்தி காட்டுறேன்னா, இல்லை ரிமோட் வந்து மொபைலில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து ரிமோட் கையில் இல்லை. அது இல்லாமல் இதில் வர யூஎஸ்பியில் வர ரிமோட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஒர்க் ஆகும்ன்றது. பேட்ரி வந்து ஒர்க் ஆகல, பேட்ரி தான் மாற்றி கொடுக்கணும். இதில் வந்து ரொம்ப நாள் நல்ல பேட்ரி வந்து போயிட்டு, அதனால் வந்து கையில் வச்சு காட்டுறேன். பக்கா ரிசல்ட் இருக்குது செட்டு. நான் வீடியோ எடுத்து நிறைய வீடியோ போட முடியல, நல்ல ரிசல்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.